பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன செண்பகம், அடிக்கிற வெயில எங்க அலைஞ்சிட்டு இருக்கிற? யார் அது? கயலா? என்ன அடையாளம் தெரியலையா? வெயில்ல கண்ணெல்லாம் இருட்டா தெரியுது, அதான் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி சரி, கொஞ்சம் இங்க வந்து உட்காந்துட்டு போ. இப்படியே போனா மயக்கம்தான் வரும். வாரேன். அடிக்கிற வெயிலுக்கு அடுப்பை பத்த வைக்காமலேயே ஒலைய கொதிக்க வைக்கலாம் போல இருக்கு. உண்மைதான். கொஞ்சம் இரு, மோர் கொண்டாரேன். சரி புள்ள. இந்தா வாங்கிக்கோ. அப்பாடா, இப்பதான் கண்ணு கொஞ்சம் தெளிவா தெரியுது. அவ்வளவு தாகம் உனக்கு? ஆமா, எங்க போறேன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லல. நான் மீன் கூட்ட வச்சிருக்கேன்ல. ஆமா, அந்த கிழக்கால இருக்குதே அதுதானே? ஆமா கயலு, அதுக்கு தீவனம் காலியாச்சு, அதை வாங்க தான் சந்தைக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு நிறைய செலவாகுமே. என்ன பண்றது கயலு, தீவனம் போட்டாதானே மீன் நல்லா வளரும். அதுக்கு தீவனத்தை நீயே உற்பத்தி பண்ணா என்ன? இந்த உயிர் உணவு மாதிரி. உயிர் உணவா? அது எப்படி மீனுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த உயிர் உணவை பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கான். அப்படியா சொல்ற? அப்போ நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன். தாராளமா முயற்சி பண்ணு, செலவுகள் குறைஞ்சா நல்லது தானே. சரி, இது பத்தின கூடுதல் விவரம் எதுவும் உனக்கு தெரிஞ்சா சொல்ல. நானே சொல்றதை விட அதை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சவங்க சொன்னாதானே சரியா இருக்கும். அப்படி யாரு விவரங்களை சொல்ல போறா? கடல் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவங்க சொல்றத கவனமா கேளு. கடல் மீன் வளர்ப்பு மீன் வளர்ப்பியல் துறையில் ஒரு வளர்ந்து வரும் தொழிலாக இருக்கிறது. இவற்றுள் உயர் மதிப்புள்ள மீன்களான கொடுவா, செங்குனிப்பாறை, கடல் விரால் ஆகிய மீன்கள் அடங்கும். இவைகள் குஞ்சு பொரிப்பகத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு பின்பு பண்ணையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. குஞ்சு பொரிப்பகத்தில் இந்த குஞ்சு மீன்கள் வளர்ப்பதில் இவை மிக சவாலான ஒன்றாகும். அதற்கு உயிருணவுகள் இன்றியமையாததாக அமைகின்றன. இயற்கையில் மீன்கள் விலங்கு மிதவை உயிரிகளை உணவாக உண்கின்றனர். இந்த உயிர் இரைகள் நீரில் நீந்தும்போது மீன்களை ஈர்ப்பதன் மூலம் அவற்றின் உணவு உண்ணும் விகிதத்தை அதிகரிக்கின்றன. கடல் மீன் குஞ்சுகள் வளர்ப்பில் போதுமான மற்றும் பொருத்தமான உயிர் உணவு கிடைப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இதில் ரோட்டிஃபர், கோபிபோட் மற்றும் இளம் ஆர்டியா முக்கிய விலங்கு மிதவை உயிர் உணவுகளாகும். இவற்றின் உற்பத்திக்கு நுண்பாசிகள் அடிப்படையாக அமைவதால் உயிருணவு உற்பத்தி அவற்றில் நுண்பாசிகளின் வளர்ப்பு முதல் படியாகும். எல்லா உயிர் உணவுகளும் மீன்களுக்கு உயிர் உணவாக அமையாது. சில காரணிகள் கொண்டே உயிருணவுகள் தேர்வு செய்யப்படுகின்றன. இந்த உயிருணவுகள் மீன் குஞ்சுகளால் எளிதில் உணரப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். உயிருணவுகளின் அளவானது இளம் மீன் குஞ்சுகளின் வாயின் அளவை விட சிறியதாக இருக்க வேண்டும். உயிருணவில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக வளர்ச்சி மற்றும் பிழைப்புத்திறனை ஊக்குவிக்கும் அதிக அளவு நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் இருக்க வேண்டும். இளம் மீன் குஞ்சுகளால் செரிமானம் செய்யப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் இந்த உயிருணவுகளை எளிதில் உற்பத்தி செய்யப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த உயிருணவுகளில் தாவர மிதவை மற்றும் விலங்கு மிதவை அடங்கும். இவற்றில் முதலாவதாக நுண்பாசிகள் குறித்து பார்க்கலாம். நுண்பாசிகள் பொதுவாக 2 முதல் 20 மைக்ரோமீட்டர் அளவில் நீரின் மேலடுக்கு பகுதியில் மிதக்கும் ஒரு செல் தாவரமாகும். தற்போது 40க்கும் மேற்பட்ட நுண்பாசி இனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்க்கப்படுகின்றன. நானோக்ளோரோப்சிஸ் இனங்கள், குளோரல்லா இனங்கள், ஐசோக்ரைசிஸ் கால்பனா, டெட்ராசெல்மிஸ் இனங்கள், பாவ்லோவா லூத்தரி, தலசியோசைரா சூடனானா, கீட்டோசரஸ் கிராசிலிஸ், கீட்டோசரஸ் கால்சிட்ரன்ஸ் மற்றும் ஸ்கெலிட்டோனினமா காஸ்டேட்டம் ஆகியன அதிகமாக வளர்க்கப்படும் நுண்பாசிகளாகும். மீன் வளர்ப்பியலில் நுண்பாசிகள் பல்வேறு உயிர் உணவு அதாவது ரோட்டிஃபர், ஆர்டிமியா மற்றும் கோபிபோடுகளுக்கு நேரடி தீவனமாக அமைகின்றன.
இது தவிர கடல் மீன் குஞ்சு வளர்ப்பிற்கு பசுமை நீர் தொழில்நுட்பம் மூலம் பாசிகள் நேரடியாக வளர்ப்பு தொட்டிக்குள் விடப்படுகின்றன. இவை நீரின் தரம், இளம் குஞ்சுகளின் ஊட்டச்சத்து மற்றும் நுண்ணுயிர் கட்டுப்பாடு ஆகியவற்றை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எல்லா பாசிகளும் மீன் குஞ்சுகளின் வளர்ச்சி மற்றும் பிழைப்பு திறனுக்கு உதவுவதில்லை. அதிக அளவு பெருக்கமடையும் திறன், செல் அளவு, செரிமானத்தன்மை மற்றும் உணவு மதிப்பு ஆகியவற்றை பொறுத்து தகுந்த நுண்பாசிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. சாதாரண கட்டுப்படுத்தப்பட்ட சூழலிலிருந்து தனிப்பட்ட தொழில்நுட்பங்கள் வரை பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்த நுண்பாசிகளை அதிக அளவில் உற்பத்தி செய்ய உருவாக்கப்பட்டுள்ளன. இரண்டாவதாக ரோட்டிஃபர் குறித்து பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு மேலாக கடல் மீன் குஞ்சுகள் வளர்ப்பில் இந்த ரோட்டிஃபர்கள் உயிர் உணவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நிலையான மற்றும் நம்பகமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றன. பிராக்கியோனஸ் ரொட்டுண்டிஃபார்மிஸ் மற்றும் பிராக்கியோனஸ் பிளிக்காட்டிலிஸ் ஆகியவை கடல் மீன் குஞ்சுகள் வளர்ப்பில் அதிகம் பயன்படுத்தப்படும் ரோட்டிஃபர் இனங்களாகும். இந்த ரோட்டிஃபர்கள் உயிர் மாத்திரைகளாக செயல்பட்டு மீன்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றன. ரோட்டிஃபர் வளர்ப்பின் வெற்றித்தன்மையானது வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் ரோட்டிஃபர் இனம், ரோட்டிஃபர் வளர்ப்பு நிலை, நீர்த்தர மேலாண்மை மற்றும் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை சார்ந்தது. வளர்ப்பு நிலை, உப்புத்தன்மை, உணவு வகை மற்றும் அதன் தரம் ஆகியவை ரோட்டிஃபர்களின் இனப்பெருக்க திறனை நிர்ணயிக்கின்றன. இந்த ரோட்டிஃபர்களை பொறுத்தவரை இதனுடைய பெரும் உற்பத்தியானது பாலில்லா இனப்பெருக்கம் மூலம் சாத்தியமாக்கப்படுகிறது. ஏனெனில் பால்முறை இனப்பெருக்கம் ஆண் மற்றும் செயலற்ற முட்டைகளை உருவாக்குகின்றன. இந்த செயலற்ற முட்டைகளை பின்பதாக பொறித்து ரோட்டிஃபர்களை வளர்க்கலாம். தொட்டிகளில் தினசரி வழங்கப்பட வேண்டிய உணவின் அளவு ரோட்டிஃபரின் இனப்பெருக்க திறனை பொறுத்தே அமையும். 1 மில்லியன் ரோட்டிஃபர்களுக்கு 1 கிராம் ரொட்டி ஈஸ்ட் வழங்கப்படுகிறது. நுண்பாசிகளில் நானோக்ளோரோப்சிஸ் இனம் ரோட்டிஃபர் வளர்ப்புக்கு ஏற்ற மிகச்சிறந்த உணவாக கண்டறியப்படுகிறது. அடுத்ததாக கோபிபோடு. கோபிபோடுகள் கடல் மீன் குஞ்சுகளுக்கு ஒரு முக்கியமான இயற்கை உணவாகும். ரோட்டிஃபர்களை விட கோபிபோடுகளில் உள்ள நன்மை என்னவென்றால் இவை ஒரே இனத்திலும் மற்றும் மற்ற இனங்களிலும் பல்வேறு உடல் அளவுகளை கொண்டுள்ளன. ரோட்டிஃபருடைய அளவு 100 முதல் 300 மைக்ரோமீட்டர் அளவு இருக்கும். இந்த கோபிபோடுகளில் 60 மைக்ரோமீட்டரில் இருந்து 1 மில்லிமீட்டர் வரை உடல் அளவு இருக்கும். ஆரம்ப நிலை கோபிபோடுகள் முதல் முறை உணவெடுக்கும் மிகச்சிறிய வாய் உள்ள மீன் குஞ்சுகளுக்கு பயன்படுகின்றன. அவற்றின் வளைந்து போகும் இயக்கம் மீன் குஞ்சுகளை எளிதில் ஈர்க்கின்றன. கோபிபோடுகளில் மிகுந்த நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் டோகோசா எக்ஸைனைக் அமிலம், ஐகோசா பென்டாயினைக் அமிலம், ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள், அஸ்டாசாக்தின், வைட்டமின் சி, டி மற்றும் இ போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. புதியதாக பொரித்த கோபிபோடுகள் கூட அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளவை. இயற்கையில் கோபிபோடுகளின் டோகோசா எக்ஸாயினைக் அமிலத்தின் அளவு செறிவூட்டப்பட்ட ரோட்டிஃபர் ஆர்டிமியா அளவை விட 10 மடங்கு அதிகம். கோபிபோடுகளின் பெரும் உற்பத்தியானது பொருத்தமான இனத்தை தேர்ந்தெடுத்தல், கோபிபோடுகளின் அடர்த்தி, உணவுகள் மற்றும் அவற்றின் உணவின் தீவிரம் ஆகியவற்றை பொறுத்தது. கோபிபோடுகளின் முட்டை உற்பத்தி, வளர்ச்சி மற்றும் பிழைப்புத்திறனை தீர்மானிக்கும் மற்றொரு முக்கிய அளவுருவாக நுண்பாசிகள் திகழ்கிறது. பெரும்பாலான பொரிப்பகங்களில் உயிர் உணவாக பயன்படுத்தப்படும் இனங்கள் கலனாய்டா, சைக்ளோபாய்டா மற்றும் ஹார்பாக்டிகாய்டா ஆகிய குடும்பங்களை சார்ந்தவை. அக்கார்ஷியா, கலானஸ், டிமோரா, பாராகலானஸ், சூடோடயப்டமஸ், சூடோகலானஸ், சென்ட்ரோபேகஸ், யூரிடிமோரா, யூட்டர்பினா, டிக்ரியோபஸ், டிஸ்பி, ஒய்தோனா மற்றும் அப்போசைக்ளோப்ஸ் ஆகியவை பொரிப்பகங்களில் அதிகமாக வளர்க்கப்படும் இனங்களாகும். அடுத்ததாக ஆர்டிமியா. கடல் மீன்களின் இளம் குஞ்சுகள் வளர்ப்பில் அதிகமாக விரும்பப்படும் மற்றும் பயன்படுத்தப்படும் உயிருணவு ஆர்டிமியா ஆகும். இது 5 முதல் 200 ppt வரை உள்ள உப்புத்தன்மையை தாங்கக்கூடியது. ஆர்டிமியாக்களில் ஆர்டிமியா பிரான்சிஸ்கானா மற்றும் ஆர்டிமியா சலைனா என்ற இனங்கள் அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆர்டிமியா பயன்படுத்துவதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் செயலற்ற ஆர்டிமியா முட்டையிலிருந்து தேவைக்கேற்ப உடனடியாக ஆர்டிமியாக்களை உற்பத்தி செய்ய முடியும். வெப்பநிலை, உப்புத்தன்மை, ஆக்சிஜன் அளவு, அமிலக்காரத்தன்மை, முட்டைகளின் அடர்த்தி போன்ற காரணிகள் வெற்றிகரமான ஆர்டிமியா முட்டை பொரிப்பிற்கு வழிவகுக்கும். பெரும்பாலான கடல் மீன்களால் டோகோசா எக்ஸாயினைக் அமிலம், ஐகோசா பென்டாயினைக் அமிலம் மற்றும் அரக்கிடோனிக் அமிலம் ஆகியவற்றை சுரக்க இயலாது. எனவே இவை உயிருணவுகள் மூலமாகவே கொடுக்கப்படுகின்றன. குறிப்பாக ஆர்டிமியாக்களின் மூலம் செறிவூட்டி வழங்கப்படுகின்றன. இயற்கையில் உள்ள விலங்கு மிதவை உயிரிகளை காட்டிலும் ஆர்டிமியா குறைவான உணவு ஆதாரமாக இருந்தாலும் 24 மணி நேரத்திற்குள் உடனடியாக அதிக அளவில் உற்பத்தி செய்யும் திறன் மற்றும் எளிதில் ஊட்டச்சத்து செறிவூட்டல் ஆகிய பண்புகள் கடல் மீன் வளர்ப்பில் அதன் தொடர்ச்சியான பயன்பாட்டை உறுதி செய்கிறது. இந்த உயிர் உணவுகளை கொடுப்பதன் பலன் என்னவென்றால் மீன்களின் வளர்ச்சி விகிதம்,
பிழைப்புத்திறன், நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றை இந்த உயிர் உணவுகள் மேம்படுத்துகின்றன. உயிர் உணவுகளை போதுமான அடர்த்தியில் வழங்காவிட்டாலும் மிகுந்த நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் போன்ற ஊட்டச்சத்து தேவைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டாலும் மீன் குஞ்சுகளில் பெருமளவு இறப்பு ஏற்படும். எனவே கடல் மீன் குஞ்சு வளர்ப்பு மிக சவாலான ஒன்று என்று தெளிவாகிறது மற்றும் இளம் மீன் குஞ்சுகளின் பிழைப்புத்திறன் மற்றும் வளர்ச்சிக்கு சரியான உயிர் உணவு மேலாண்மை, உயிர் உணவு திட்டமிடல் மிக அவசியம் என்பது நிரூபணமாகிறது. என்ன செண்பகம், கடல் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது கையில். இந்த தகவல்கள் எல்லாம் என்னோட எதிர்கால மீன் வளர்ப்புக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இனியாவது செயற்கை உணவு மட்டும் போடாம உயிர் உணவுகளையும் சேர்த்து போடு. அப்பதான் மீன்கள் ஆரோக்கியமா வளரும். சரி கையில், இனிமே அப்படியே செஞ்சிடுறேன். கூட்டுறவில் கையோடு கை இணைக்கணும், நாம் கூடு கட்டும் தேனீக்கள் போல் உழைக்கணும். கூட்டுறவில் கையோடு கை இணைக்கணும், நாம் கூடு கட்டும் தேனீக்கள் போல் உழைக்கணும். நாட்டுயர்வே குறிக்கோளாய் இருக்கணும், நாம் நாணயமாய் செல்வங்களை பெருக்கணும். நாட்டுயர்வே குறிக்கோளாய் இருக்கணும், நாம் நாணயமாய் செல்வங்களை பெருக்கணும். கூட்டுறவில் கையோடு கை இணைக்கணும், நாம் கூடு கட்டும் தேனீக்கள் போல் உழைக்கணும். தங்கம் செய்ய முடியாத சாதனை இங்கு சங்கம் செய்யும் நீங்கிடும் நம் வேதனை. தங்கம் செய்ய முடியாத சாதனை இங்கு சங்கம் செய்யும் நீங்கிடும் நம் வேதனை. அங்கமெல்லாம் சேர்ந்து எங்கும் போதிலே பொங்கும் ஆனந்த சங்கீதம் வரும் காதிலே. அங்கமெல்லாம் சேர்ந்து எங்கும் போதிலே பொங்கும் ஆனந்த சங்கீதம் வரும் காதிலே. கூட்டுறவில் கையோடு கை இணைக்கணும், நாம் கூடு கட்டும் தேனீக்கள் போல் உழைக்கணும். ஒரு கையால் வந்திடுமோ ஓசையே, நாம் ஒன்றுபட்டால் கைகூடும் ஆசையே. ஒரு கையால் வந்திடுமோ ஓசையே, நாம் ஒன்றுபட்டால் கைகூடும் ஆசையே. வருவாயில் மிகுந்து வரும் ஆக்கமே, கடன் வழங்குவதால் தொழிலுக்கெல்லாம் ஊக்கமே. வருவாயில் மிகுந்து வரும் ஆக்கமே, கடன் வழங்குவதால் தொழிலுக்கெல்லாம் ஊக்கமே. கூட்டுறவில் கையோடு கை இணைக்கணும்,
இனிமையெல்லாம் கூட்டுறவில் சங்கமம், அதில் எல்லோர்க்கும் வாழ்வு வரும் எங்கணும். இனிமையெல்லாம் கூட்டுறவில் சங்கமம், அதில் எல்லோர்க்கும் வாழ்வு வரும் எங்கணும். கூட்டுறவில் கையோடு கையை இணைக்கணும், நாம் கூடு கட்டும் தேனீக்கள் போல் உழைக்கணும். நாம் கூடு கட்டும் தேனீக்கள் போல் உழைக்கணும். வேளாண் திட்டங்கள். மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம். மழையை சார்ந்த பகுதிகளில் வேளாண்மையை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாக மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் விளங்குகிறது. இந்த திட்டம் தேசிய நீடித்த நிலையான வேளாண்மை இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் பெரும்பாலான விவசாய நிலங்கள் மழையை மட்டுமே சார்ந்து இருப்பதால் பருவமழை தவறினால் விளைச்சல் பாதிப்பு, வருமான இழப்பு மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தில் குறைவு ஏற்படுகிறது. இந்த சிக்கல்களை சமாளிக்க ஒருங்கிணைந்த விவசாய முறையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மழையை சார்ந்த பகுதிகளில் நிலையான வேளாண்மை, இயற்கை வள பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் வருமான உயர்வை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் ஆகும். இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் ஒரே பயிர் சாகுபடியை மட்டும் சார்ந்து இல்லாமல் பல்வேறு வேளாண்மை சார்ந்த தொழில்களை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதாகும். இதன் மூலம் பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தோட்டக்கலை, கோழிப்பண்ணை, தேனீ வளர்ப்பு போன்ற பல தொழில்கள் இணைந்து செயல்படுத்தப்படுகின்றன. இந்த முறை ஒருங்கிணைந்த பண்ணையம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு விவசாயி தனது வயலில் நெல் சாகுபடி செய்வதுடன் பசு வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பையும் இணைத்து மேற்கொண்டால் ஒரு தொழிலில் இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற தொழில்களின் மூலம் வருமானம் கிடைக்கும். இதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. மேலும் நிலம், நீர் மற்றும் இயற்கை வளங்களை சீராக பயன்படுத்தும் முறைமையும் உருவாகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் நீர்வள பாதுகாப்பு மிக முக்கியமானதாகும். மழைநீர் சேகரிப்பு, பண்ணை குட்டைகள் அமைத்தல், சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நீர் மேலாண்மை முறைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. மழை சார்ந்த பகுதிகளில் நீர் பற்றாக்குறை அதிகமாக காணப்படுவதால் மழை நீரை சேமித்து தேவைக்கேற்ப பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இதற்காக அரசு நிதியுதவிகளை வழங்குகிறது. மேலும் மண் வளத்தை பாதுகாக்க உயிரி உரங்களின் பயன்பாடு ஊக்குவிக்கப்படுகிறது. இதனால் மண்ணின் வளம் அதிகரித்து நீண்ட காலத்திற்கு நிலையான விளைச்சல் கிடைக்கிறது. மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு மண்ணையும் நீரையும் மாசுபடுத்துகிறது. இதனை குறைக்கும் நோக்கில் இயற்கை வேளாண்மை மற்றும் நிலைத்த வேளாண்மை முறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. மரக்கன்றுகள் நடுதல், பசுமை வளம் பாதுகாத்தல் மற்றும் உயிரியல் சமநிலையை பேணுதல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைத்து விவசாயத்தை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கும் சூழல் உருவாகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சிறு மற்றும் குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகளுக்கு அதிக நன்மை கிடைக்கிறது. பல தொழில்களை ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் வாய்ப்பை வழங்குவதனால் அவர்களுக்கு வருமானம் ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது. பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் இந்த திட்டம் வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. குறிப்பாக கோழிப்பண்ணை, ஆடு வளர்ப்பு, காய்கறி சாகுபடி போன்ற துணை தொழில்கள் மூலம் கூடுதல் வருமானம் பெற முடிகிறது. இதனால் கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெறுகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக அரசு பல்வேறு பயிற்சிகளையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்குகிறது. விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், நீர் மேலாண்மை முறைகள் மற்றும் இயற்கை வேளாண்மை தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. வேளாண் அறிவியல் மையங்கள், மாநில வேளாண்மை துறைகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்கின்றன. மேலும் தரமான விதைகள், கால்நடை இனங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள் நவீன வேளாண்மை முறைகளை எளிதில் அணுக முடிகிறது.
ஏ தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா எங்கள் பாரத அரசே இசையமைக்கும் எங்கள் பாரத அரசே இசையமைக்கும் பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா ஏ தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா எதிர்காலம் அதை இன்றே உறக்க கூறுங்கள் அதை இன்றே உறக்க கூறுங்கள் பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது பசியில்லாமல் வாழ்ந்திடவே புது வாசல் திறந்தது புது வாசல் திறந்தது பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது பாடல் பிறந்தது பாடல் பிறந்தது உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ் முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.